மேலும் 487 இந்தியர்களை வெளியேற்ற அமெரிக்கா திட்டம். கண்ணியத்துடன் நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்படும் என மத்திய அரசு தகவல். வேலூர் அருகே ரயிலில் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட நபருக்கு கடுமையான தண்டனை அளிக்க வேண்டும். கொடூரனிடம் இருந்து தப்பிக்க அரை மணி நேரம் போராடியதாக பாதிக்கப்பட்ட பெண் வேதனையுடன் பேட்டி. எனக்கு நடந்த மாதிரி வேற யாரும் பொண்ணுக்கு நடக்குவாருங்க. அவனுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு தண்டனை வாங்கி கொடுங்க. சரிங்களா? ஏன் அந்த மாதிரி கேட்குறீங்க? ஆமாங்க சாமி. இப்போ வெளியே வந்ததுனால இப்போ நானே 3ஆவது ஆகிப்போச்சு. இன்னும் அடுத்த பொண்ணுக்கு நடக்காதுன்னு என்ன காரணம் இருக்கு? கண்டிப்பாக நடக்கும்ல. இந்த சைக்கோலாம் வெளியே விடாதீங்க. வேலூர் அருகே ரயிலில் கர்ப்பிணியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட புகாரில் ஹேமராஜ் என்பவர் கைது. ரயிலில் பயணிக்கும் பெண்களை குறிவைத்து தொடர் குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வந்தவர் என காவல்துறை தகவல். வேலூர் அருகே ரயிலில் கர்ப்பிணி பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்திற்கு மகளிர் ஆணையம் கண்டனம். 3 நாட்களுக்குள் விரிவான அறிக்கை அளிக்க தமிழக டிஜிபிக்கு தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவு. மணப்பாறை பள்ளியில் மேலும் ஒரு மாணவிக்கு பாலியல் தொந்தரவு அளிக்கப்பட்டதாக புகார். சம்பந்தப்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என திருச்சி மாவட்ட காவல்துறை தகவல். பாலியல் குற்றங்களில் ஈடுபடும் ஆசிரியர்களின் சான்றிதழ் ரத்து செய்யப்படும். பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எச்சரிக்கை. தலைநகர் டெல்லியில் ஆட்சியை பிடிக்கப் போவது யார்? சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன. டெல்லியில் ஆம் ஆத்மியின் 16 வேட்பாளர்களை விலைக்கு வாங்க பாஜக முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை நோட்டீஸ். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி நாளை நடக்கிறது. பாதுகாப்பு மற்றும் முன்னேற்பாடு பணிகள் தீவிரம். மகாராஷ்டிராவில் 18 வயதுக்கு மேற்பட்டோர் மக்கள் தொகையை விட வாக்காளர் எண்ணிக்கை அதிகம் என ராகுல் காந்தி விமர்சனம். பேரவைத் தேர்தலில் 5 மாதங்களில் 39 லட்சம் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டது குறித்து தேர்தல் ஆணையம் விளக்க வலியுறுத்தல். திண்டுக்கல் சரக டிஐஜி வந்திதா பாண்டே மத்திய அரசு பணிக்கு மாற்றம். மத்திய அரசின் இளைஞர் விவகாரத்துறையின் இயக்குநராக நியமித்து மத்திய அரசு உத்தரவு. துணைவேந்தர்கள் நியமனத்தில் தமிழக அரசின் முடிவு தன்னிச்சையாக உள்ளது. உச்சநீதிமன்றத்தில் ஆளுநர் தரப்பு விளக்கம். குடியரசுத் தலைவருக்கு மசோதாவை அனுப்பும் போது அதற்கான காரணத்தை கூற தேவையில்லை என்ற ஆளுநர் தரப்பு வாதத்தை ஏற்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. குடியரசுத் தலைவர் அவராகவே காரணத்தை கேட்டு தெரிந்து கொள்வாரா என்றும் கேள்வி. நெல்லை மாவட்டத்தில் 2 புதிய சிப்காட் தொழிற்பூங்காக்கள். புலவணிகர்புரத்தில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. மூலக்கரைப்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய 1200 ஏக்கர் தரிசு நிலங்கள்ல மேலும் ஒரு புதிய சிப்காட் தொழிற்பூங்கா அமைக்கப்படும். 2வது அறிவிப்பு, திருநெல்வேலி மாநகரத்தில் மதுரை குமரி சாலையில பாளையங்கோட்டை பேருந்து நிலையம் மற்றும் எம்ஜிஆர் பேருந்து நிலையம் உடைய குலவணிகர் புறத்தில் இருக்கக்கூடிய ரயில்வே களவு பாதைக்கு மாற்றா புதிய ஒய் வடிவு ரயில்வே மேம்பாலம் 120 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். தமிழ்நாட்டிற்கு நிதியும் இல்லை நீதியும் இல்லை. நெல்லை அல்வாவை விட மத்திய பாஜக அரசு கொடுக்கும் அல்வாதான் பிரபலமாக உள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம்.
ரெப்போ வட்டி விகிதத்தை 0.25% குறைத்து 6.25% அறிவித்தது ரிசர்வ் வங்கி. வீடு, வாகன கடன்களுக்கான வட்டி விகிதம் குறைய வாய்ப்பு.